நிறைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் நிறைய பேசுறாங்க. நிறைய சரியான தகவல்களை கூட தரவுகள் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் பேசுறாங்க. அதையெல்லாம் கூட தினமும் தினமும் மக்கள் மன்றத்தில் உண்மையை சொல்லணும். ஏன்னா வாக்கு செலுத்தக்கூடிய தமிழக மக்கள் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் யோசிச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுக்கான முயற்சி. இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களும் மொத்தம் 27 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி போட்டி எடுதுங்க. 26 வேட்பாளர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஏப்ரல் 4ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அக்கா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் வெற்றிகரமாக வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம இந்தியாவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் இந்த வேட்புமனு தாக்கலின் போது கூட பங்கெடுத்திருக்கின்றார்கள். கோயம்புத்தூர்ல ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோடு பங்கெடுத்திருந்தார்கள். தேவேந்திர பட்னவிஸ் அவர்களும் தமிழகத்தில் இன்னைக்கு மதுரை அந்த பகுதியில் அவங்களும் பங்கெடுத்தாங்க. மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். திரு சுரேஷ் கோபி அவர்களும் தமிழகத்தில் சதன் பாட்டில் அவங்களும் பங்கெடுத்திருந்தார்கள். ஸோ நல்ல உற்சாகத்தோடு மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வேட்புமனு அளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இந்த முறை வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களை தாண்டி 234 ஆட்சி அமைப்போம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.